வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம் நான் முருகேசன். காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். கேபிஒய் பாலா கேபிஒய் பாலா கலக்கப் போவது யார்? பாலா. கேபிஒய் பாலா மேலே ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன இருக்குது, ஒரு நல்ல ஒரு நடிகன். அந்த ஒரு காணொலியில் பார்த்தீங்கன்னா, சார் இவன் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் ஆண்டி மடையில் உட்காந்து அரை டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தான் சார் அப்படிங்கிற ஒரு ஒரு கமெண்ட் வந்து பயங்கர சிரிப்பாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் காமெடி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் மாதிரி கவுண்டர் கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலாய்க்கிறது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவரை மாதிரிலாம் கலாய்க்க முடியாது. அவ்வளோ சூப்பராக கலாய்ப்பார். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். மிகப்பெரிய சிரிப்பலைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறந்த காமெடி நடிகன் அவர். அந்த ஜோசியக்காரனை வந்து ஒரு இதில் கலக்குவார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவர் மேலே ஒரு ஒரு தனி அறியாமையே ஒரு ஈர்ப்பு சக்தி வருது. ரெண்டாவது, அவர் ஆள் ரொம்ப கலராகவும் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கலராக இருந்திருந்தாருன்னா, சிகப்பாக இருந்திருந்தார் அப்படின்னா, அவர் மேலே நமக்கு இவ்வளோ ஈர்ப்பு வந்திருக்குமா அப்படிங்கிறது இருக்காது, கஷ்டம். ஏன் அப்படின்னா, அந்த பையன் வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி. நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்தால், பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பையன் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங்கை அந்த பையன் உண்டு பண்ணிட்டாப்புல. ஏன்னா, ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன், ஏழை பையன், எப்படி எப்படி சொல்கிறது, அதாவது பார்க்குறதுக்கு சிம்பிளாக, அதாவது ரொம்ப ரிச்சாக இல்லாமல், ரொம்ப ரொம்ப ஓவராக சிகப்பாக, நடை உடை பாவனையில் ஒரு ரிச்னஸ் இல்லாமல், நம்மளை மாதிரி நம்ம வீட்டில் விளையாடுற குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை விளையாடுங்கள, அந்த மாதிரி ஒரு குழந்தையாக தான் நம்ம பாலாவை பார்த்தோம். பாலா மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது உண்மைதான். ஆனால் அவர் பாருங்கள், இந்த அவர் மேலே வர அந்த ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. இப்படியா பாலா இப்படியும் இருப்பாரோ, அந்த மாதிரி இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திக்குன்னு இருக்கு மனசு. ஏன்னா எப்படி சொல்கிறது, அதை வந்து ஒரு ஒரு பெரிய புரட்சியாளனாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குதோ, இவனை வச்சு வெளிநாட்டு சக்திகள், மேற்கத்திய நாடுகள் காய் நகர்த்துதோ, அந்த அளவுக்கு இந்த பையன் வந்து ஒர்த்தபுளாக இருக்காப்புலையோ அப்படிங்கிறது தோணும்போது ஒரு கலக்கம் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து சொன்னாங்க. இந்த கேரளாவில் ஒரு பையன் அப்படி தான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாப்புல. அவர் வந்து ஒரு ஏழை தையின் பையனாக, ஒரு எளிமையின் குரலாக, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு ஈர்ப்பு சக்தியாக ஒரு சர்றன்னு வளர்ந்து வந்தாப்புல. இப்போ அந்த பையனை பற்றின செய்திகள் இல்லை. நம்ம ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்குமே மறதிங்கிறது ஒரு தேசிய வியாதி. தேசிய வியாதி அப்படிங்கும்போது, நேற்றுக்கு என்ன நடந்துச்சோ ஒரு விஷயம், பெரிய பூதாகாரமான ஒரு விஷயமா இருக்கும். அதே விஷயத்த வந்து மறுநாள் இன்னும் அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்துச்சுன்னா, நம்ம அது பக்கத்து போயிடுவோம். நம்ம இதை மறந்துடுவோம். அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய மென்டாலிட்டியும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஊடகங்களும் பத்திரிகைகளும் வேலை பார்க்குது. அதே மாதிரி தான் அந்த கேரளாக்கார பையனும். இன்றைக்கி அந்த கேரளாக்கார பையனை பற்றி செய்திகளே வர்றதில்ல. நம்ம ஊரில் வர்றதில்ல, அவங்க ஊரில் வருதா என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம். இதனால் இப்போ அந்த பையன் வந்து அவ்வளோ பெரிய ஒருத்தபுளான அந்த தம்பியாக இருப்பாப்புலையோ அந்த பையன், பாலாங்கிற பையன், நம்ம வீட்டில் விளையாண்டு பக்கத்து வீட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்த ஒரு பையன் இவ்வளோ பெரிய மோசடிக்கு வித்திட்டுருவாரோ, ஒருத்தனுடைய எப்படி சொல்கிறது, அந்த எதுக்கு ஆட்பட்டாரோ, பணம் காசுக்கு ஆட்பட்டாரோ, இல்லை வேறு எதுவும் மிரட்டப்பட்டாரா, இல்லை வேறு எதுவும் அவருக்கு என்ன பிரச்சனையா, இல்லைன்னா அவனுக்கு 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி தரேன், நாங்கள் சொல்கிறதெல்லாம் இப்படி செய்ய, நாங்கள் உங்களை ஹீரோ வைக்கிறோம் அப்படி இப்படி என்ன சொல்லி என்ன சொன்னாங்க, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதா. இப்போ நம்ம இதுக்கு இப்போ இந்த புலம்பெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஏன் இவ்வளோ புலம்புறோம், நீ வந்து எனக்கு ஒரு எவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பையன், உனக்கு பின்னாடி ஒரு சக்தி வந்து இருந்து உன்னை ஆட்டு வைக்கிது அப்படின்னா, நீ அந்த ஆட்படுதலுக்கு உட்படுற அப்படின்னா மனசு வலிக்குமா இல்லையா? உன்னை நேசித்த மனசுகள், உன் மேலே அன்பு வைத்த மனசு, உன்னை வந்து நம்ம வீட்டு சொந்தக்கார மாதிரியே நினச்ச
அந்த டிவி ரசிகர்கள், விஜய் டிவியினோட ரசிகர், உன்னைய விரும்பின ரசிகர்கள், அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்களா? ஒருத்தனுடைய பெயரில் இப்போ நீங்கள் வந்து தவறான ஒரு காரியத்துக்கு அந்த பையன் இந்த தம்பி தள்ளப்படுறாரு, தவறான ஒரு காரியத்துக்கு அவர் தம்பி போகிறாரு அப்படிங்கும்போது மனசு வலிக்குமா இல்லையா? அந்த வலி எவ்வளோ பெரிய வலி. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாப்புலையே அப்படிங்கிற ஒரு வலி, அந்த ஒரு ஏமாற்றம், மக்கள் சாதாரண மக்களுக்கு இருக்கிற ஏமாற்றம். நானும் ஒரு சாதாரணமான மனிதன் தானே, எனக்கும் அந்த ஏமாற்றம் இருக்குல்ல. பாலாவினுடைய காமெடியை பார்த்து பார்த்து சற்று சிரித்து 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 விழுந்து விழுந்து சிரித்தது. அந்த கவுண்டருக்கெல்லாம் ஒவ்வொரு கவுண்டருக்கும் அங்கே டிவியில் விஜய் டிவியில் எப்படி கிளாப்ஸ் வருதோ அதே மாதிரி நம்மளும் நம்ம நேராக பார்க்குற மாதிரி கிளாப்ஸ். அப்போ என்னைய மாதிரி எத்தனை பேர், எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள், எத்தனையுமே உலகம் பூரா பார்த்த விஜய் டிவியை பார்த்த ரசிகர்கள், அவர்கள் பூரா ஏமாற்றம் அடைய மாட்டார்களா? ஆம்புலன்ஸ் கொடுக்குறீங்க, ஆம்புலன்ஸ் நம்பரை மறைச்சி நிற்கிறீங்க, எல்லாம் அவர் கொடுக்குற வண்டி பூரா மறைச்சி தான் நிற்கப்படுது அப்படின்னா, நாளைக்கு இது நம்ம இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு ஒருத்தவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தவறான ஒரு வேலையில் இறங்குறீங்க, ரைட்டு. அந்த தவறான வேலையில் இறங்கும்போது எப்பயுமே ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஒரு ஏதாவது இயற்கைக்கு புறம்பாக நேர்மைக்கு எதிராக ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையினுடைய அந்த தவறான செயல் அப்படின்னு நேர்மைக்கு எதிராக செய்யும் போது அநீதியான செயல் தானே. இப்போ அந்த அநீதியான செயல் செய்யும் பொழுது அந்த செயல் வந்து என்னைக்கா இருந்தாலும் உண்மையை வெளிப்பட்டுரும். இந்த உலகத்தில் ஏன் அப்படின்னா கொள்ளைக்காரன், கொலைகாரன், திருடன், முடிச்சு வைக்கும் முள்ள மாதிரி 420 எல்லாம் ஏன் ஒரு காலகட்டம் இல்லைனாலும் ஒரு காலகட்டத்தில் மாட்டிக்கிறான் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் செய்த வந்து அந்த தீமையான செயல்கள் தான், தீச்செயல்கள் தான். அது இந்த பூமிக்கு, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு தண்டனை. தவறான காரியங்கள் என்னைக்கு செய்தாலும் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். அதே மாதிரி நம்ம செய்கிற ஒரு காரியம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அது மக்களுக்கு எவ்வளோ அவங்களுடைய மனசை ஹேட் பண்ணாதா, மக்கள் நம்மளை பற்றி என்னென்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அவர் செய்யறது அவர் வந்து பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு உண்மை பொய் இருக்குது அப்படின்னு தெரியல. மனசு ஒரு ஆதங்கப்படுது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டு குழந்தை இந்த மாதிரி பண்ணுதா, இந்த மாதிரி பண்ணுமா, எவ்வளோ ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய இவ்வளோ பெரிய செயல்களை செய்ய முடியுமா? அதுவும் தவறான செயல்களை நீங்கள் வந்து சிரிப்பிலேயே உச்சத்தை தொட்டு நீங்கள் பல ஆயிரம் கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அது வேறு விஷயம். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு எண்டு கார்டு இருக்குது, ஒரு டைம் இருக்குது, குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாற்றப்படும். அதுதான் உண்மை. அப்போது நீங்களுடைய அந்த மாதிரி கூட நினச்சி நீங்கள் இந்த இதில் இறங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. எது எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் சரியான பதில் சொல்ல வேண்டும். இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்துச்சு, நீங்கள் உதவி செய்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் விஜய் டிவியில் சம்பாரிச்சிட்டீங்களா, மற்ற காணொலிகளில் மற்ற விஷயங்களில் எதுவும் சம்பாரிச்சிங்களா அப்படிங்கிறத அக்கு வேறு ஆணி வேறா எனக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரூபா வருமானம் வருது, நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா வருமானம் வருது, என்னுடைய வருமானத்துலேருந்து தான் நான் ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த வருமானத்துக்குள்ளான அந்த இதெல்லாம் காமிங்க. ஏன்னா உங்கள் மேல் கரைபடிவதை நாங்கள் விரும்பலை, உங்களுடைய ரசிகர்களாகிய. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளை தான், அது என்னை விட ரொம்ப சின்ன பிள்ளையாக தான் இருப்பீங்க. 25 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து 55 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் நான் வந்து என்னைய மாதிரி இன்னும் வயசான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்கள பாலாவை வந்து நம்ம வீட்டு பிள்ளையா நினச்சதுனால தான். நிறைய சிரிப்படிகள் இருக்காங்க. வடிவேலை விட பெரிய சிரிப்பு நடிகர், நாகேஷை விட பெரிய சிரிப்பு நடிகர், சந்திரபாபுவோட சிரிப்பு நடிகர், தங்கவேலை விடவா, அந்த மாதிரி நிறைய சிரிக்க வைக்கக்கூடிய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கவுண்டமணி செந்திலை விடவா நம்ம அந்த மாதிரி. ஆனாலும் பச்சைக்கன் மனசில் ஒட்டினது நீங்கள் தான், அந்த பையன் தான், இந்த தம்பி தான், பாலாங்கிற தம்பி தான். பட்டுன்னு அதை டிவி சீரியல்களில் சொல்கிறேன் நான். மற்றபடி டிவி சீரியல் ராமர் இருக்கார், நல்லா சிரிக்க வைக்கக்கூடியது, நிசாக்கா இருக்காங்க, நல்லா சிரிக்க வைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க விஜய் டிவிலேயே. இருந்தாலும் எல்லா டிவிலையும் தான் சிரிப்பு நிகழ்ச்சிகள் நடக்குது. ஆனால் விஜய் டிவியில் சிரிப்பு நிகழ்ச்சிகள் வந்து அந்த கலக பகுதியாருங்கிறது ரொம்ப பிரபலம், ரொம்ப பிரசித்தி பெற்றது. காரணம் என்ன அப்படின்னா, மக்களின் மனதை நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுகிறது. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அதெல்லாம் சொன்னால் ரொம்ப லேட் ஆகிடும், அப்படி இருக்குது. அதனால தான் இந்த தம்பியை வந்து நம்ம விரும்புகிறது. காமெடிகள், சினிமாவில் காமெடிகள் தாண்டி டிவி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுது. சினிமா நம்ம தேடி போய் பார்க்குறோம்.
டிவி நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அந்த டயத்துக்கு கரெக்டாக உட்காந்து அதை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் உங்களுடைய அந்த பாலா தம்பிக்கு ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, உங்கள் மேலே அன்பு வச்ச ஒரு ரசிகனாக நான் கேட்கிறேன். நீங்கள் இதே மாதிரி இருக்கிறத தான் நாங்கள் விரும்புகிறோம். இதுக்கு மேலே போகிறது நீங்கள் வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கலை. வளர வேணான்னு சொல்லலை. அதே சமயம் தவறான செயல்களில் ஈடுபட்டு கெட்ட பேர் வாங்கிடாதீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து முழு மூச்சாக சொல்கிறோம். அதனால் தயவுசெய்து உங்களுடைய அந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துங்கள். நாட்டுக்கு நல்லவனாகவே இருங்க. அதான் நன்றி. நன்றி, வணக்கம்.